என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகின்றது. இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் வராது. இப்படியே ஆகிவிட்டால் என் நிலைமைதான் என்ன? எனக்கென்று என்ன இருக்கின்றது? அதை நான் சந்தோஷமாக வாழ வேண்டாமா? என் தாயே, உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து, இப்படியெல்லாம் தேவையில்லாத உறவுகள் வந்து என் உறவை மாற்றிவிட்டது என்று என் மீது அதீத அன்பாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நண்பர் என்று பழகி தகாத உறவில் மாட்டிக்கொண்டு என் உறவு அழைத்தாலும் அழைப்பை எடுப்பதில்லை. என்னிடம் பேச்சை கொடுக்க, அதாவது என் பேச்சை கடுகளவு கூட மதிப்பதில்லை. என்னை பார்த்தாலே எதிரியாக நினைக்கின்றது. என் தாயின் அன்பு, என் குணம் என்ன என்று மனம் இன்று கடுகளவு இருப்பதை என்னை பற்றி கவலைப்படுவது கூட இல்லை என்று ஒவ்வொரு நிமிடமும் நீ இந்த விஷயத்தை நினைத்து கண்ணீர் விட்டு இந்த தாயானவளிடம் அழுது கொண்டிருக்கின்றாய். இனிமேல்தான் உன்னுடைய நல்ல காலம் ஆரம்பிக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? இத்தனை நாட்களாக உன்னை புரிந்து கொள்ளவில்லை. இத்தனை நாட்களாக உன் வார்த்தைகளை அவமதித்ததும் இல்லை. இத்தனை நாட்களாக உனக்கென்று ஒரு மனம் இருக்கின்றது. அதில் பல ஆசைகளும் இருக்கின்றது. அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்ளாமல் ஒரு மடத்தனமாக உன் உறவானது ஆடாத ஆட்டங்கள், மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை அழுக்களித்து வார்த்தைகளால் துச்சம் என தூக்கி எறிந்தது. ஆனால் இப்பொழுது முழுமையாக நம்பி ஒருவரிடம் மாட்டிக்கொண்டு உன் உறவானது நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஆட்டம் அடங்கப் போகின்றது. காரணம் என்ன தெரியுமா? உன் தாயானவள் அந்த இடத்தில் மிகப்பெரிய லீலைகளை செய்தேன். உன் கண்ணீருக்கு அவர்கள் காரணமாகி விட்டார்கள். இந்த அம்மாவை முழுவதுமாக நீ நம்பி விட்டாய். பிறகு எப்படி அவர்களை சந்தோஷமாக வாழ வைத்து விடுவேன்? எப்படி உன்னை கண்ணீர் கடலில் மூழ்கவிட்டு விடுவேன்? கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் வார்த்தைகளாலும் சில வழிகளாலும் சிலர் அவருடைய சந்தோஷத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு பகடைக்காயாக உன்னை மாற்றினார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் இந்த தாயானவள் நான் வராவிட்டால் கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். அதிலிருந்து எந்த திசையில் போனாலும், எந்த திசையில் என்னை ஏமாற்றினாலும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. தப்பிக்கவே முடியாது. தினம்தோறும் என் குழந்தை சிலையாலோ புகைப்படத்தாலோ என்னை மனமுருகி கண்ணீரோடு வாருங்கள் தாயே என்று, என் வாழ்க்கையை மாற்றிக் கொடுங்கள் தாயே என்று, என் வாழ்க்கையில் மங்களத்தை உண்டாக்கி கொடுங்கள், என் கடன் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என, என் பண பிரச்சனையை தீர்க்க வேண்டும், என் உறவு பிரச்சனை தீர வேண்டும் என்று என்னை தாயே தாயே ஒரு நிமிடத்தில் என்னை இத்தனை முறை அழைக்கும் பொழுது அந்த அன்பு கட்டளைக்காக நான் வராமல் இருப்பேனா? நான் கொடுக்காமல் இருப்பேனா? கண்டிப்பாக கிடைக்காது. அனைத்து விஷயத்தையும் உனக்கு மங்களகரமாக நான் மாற்றிக் கொடுக்கப் போகின்றேன். உன்னை எதிரி என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஏன் கோப பார்வையால் சாம்பலாக்கப் போகின்றார்? உனக்கு செய்வினை செய்து உன்னிடம் இருக்கும் உறவை பிரித்தார்கள் அல்லவா? அவர்களையெல்லாம் தனிமையில் கடைசி வரைக்கும் அழைக்கும் பொழுது உன்னுடைய அந்த அன்பு கட்டளைக்காக நான் வராமல் இருப்பேனா? நான் கொடுக்காமல் இருப்பேனா? கண்டிப்பாக கிடையாது. அனைத்து விஷயத்தையும் உனக்கு மங்களகரமாக நான் மாற்றிக் கொடுக்கத்தான் போகின்றேன். என் தங்கமே, உனக்கு செய்வினை செய்து உன்னிடம் இருக்கும் உறவை பிரித்தார்கள் அல்லவா? அவர்களையெல்லாம் தனிமையில் கடைசி வரைக்கும் தத்தளிக்கப் போகின்றார்கள். உன் கண்ணீரும் உன்னுடைய சாபமானது அவர்களுடைய வாழ்க்கையில்
மிகப்பெரிய மரண தண்டனையை அளிக்கப் போகின்றது. அதனால் இனிமேல் தயக்கமின்றி எதையும் நினைத்து என் குழந்தை கண்ணீர் வடிக்கக் கூடாது. இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த தாயானவள் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில்தான் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கப் போகின்றது. அப்பொழுதும் போதும் என்ற அளவிற்கு என் குழந்தை தினம்தோறும் சில விஷயங்களை எண்ணி எண்ணி கதறியதோடு மட்டுமல்லாமல், போதும், கஷ்டப்பட்டது போதும், துன்பங்களை நீ அனுபவித்தது போதும், மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்தது போதும், வாழ்ந்து ஏமாந்து துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவித்தது போதும். ஆனால் இனிமேல் என் குழந்தையை அந்த வகையில் நான் கைவிட மாட்டேன். அதனால் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இனிமேல் வெற்றி முகங்களாக மாறப்போகின்றது. ஆனால் உன் வெற்றியை பார்த்து பலர் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. அளவிற்கு சில மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் உன் வெற்றியை தடுக்க முடியாது. உனக்கு எந்த செய்வினை செய்தாலும் என் கோர பார்வையால் அது சாம்பலாகிவிடும். அதனால் தைரியமாக இரு. என் புகைப்படம் உன் வீட்டில் இல்லை என்றால் வெள்ளிக்கிழமையின் புகைப்படத்தை, என் புகைப்படத்தை வாங்கி வந்து எனக்கு மஞ்சள் மலர்களால் அணிவித்து, எனக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி, எனக்காக ஒரு பாடகத்தை வைத்து வழிபடு. உனக்கு எந்த செய்வினையாக இருந்தால் வீட்டில் செய்தாலும் எங்கு செய்தாலும், நீ நேசிக்கக்கூடிய உறவுகளுக்கு செய்தாலும், உன் தொழிலுக்கு செய்தாலும், நீ செய்யக்கூடிய வேலையில் அவர்கள் நிலைக்க வேண்டும் என்று செய்தாலும், உன்னுடன் எதிரியாக இருந்து எதை செய்வினையாக செய்தாலும் இந்த தாயானவள் அனைத்தையும் தவிர்த்து விடுவேன். அனைத்தையும் சாம்பலாக்கி விடுவேன். என்னுடைய கோர பார்வை என்பது உனக்கு கெடுதல் செய்பவர்களுக்கும், உன்னை வாழ வைக்கக்கூடாது என்று உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் என் கோபமானது அவர்களது வாழ்க்கையை மிகப்பெரிய ஏமாற்றத்திலும் பணத்திலும் நான் தள்ளிவிட வைப்பேன். இது உன் தாயின் சத்திய வாக்கு. என்னை நம்பி வந்தவர்கள் ஏமாற்ற நினைக்க வேண்டும் என்று நினைத்தாலே அவர்கள் வாழ்க்கை நெருக்கடியாக நிலைகுலைந்து போய்விடும். இது இந்த தாய் உனக்காக செய்யக்கூடிய அனைத்து நிலைகளுமாகும். அதனால் என்னை நம்பி வந்தவர்கள் எப்பொழுதும் கெட்டதாக சரித்திரமே கிடையாது. என்னை நம்பி வந்தவர்கள் வாழ வைத்துதான் இந்த தாயானவளுக்கு பரிச்சமே தவிர என்னை நம்பி வந்தவளுக்கு ஒருபொழுதும் நான் ஏமாற்ற மாட்டேன். இனிமேல் என்னை வணங்கிய பிறகு நீ எந்த ஒரு செய்வினையும் கிட்ட நெருங்காமல் அதை நான் நெருங்கவும் விடமாட்டேன். எனது கோர பார்வையால் அனைத்தையும் சாம்பலாக்கி விடுவேன். என் தங்கமே, உன்னை கெடுக்க நினைக்கும் வாழ்க்கையில் கொண்டாட்டமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? அந்த அவர்களுக்கு தடையின்றி அப்படியே தகர்த்தெறிய போகின்றேன். ஏனென்றால் உன் கண்ணீரை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லவா? இனிமேல் உன் வெற்றியை பார்த்து அவர்கள் தினம் தினம் உருகி அந்த நிலையிலேயே அவர் வாழ்க்கை என்னவாக போகின்றது என்பதை நீ பார்க்க